பிரசாத், அனைத்து கல்வி அலுவலர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை சார்பாக ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுல என்னென்ன செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கு? முக்கியமா இந்த சுற்றறிக்கை எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆசிரியர்களோட போராட்டம் இன்னைக்கு 3வது நாளா தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கு. அரசு அலுவலர்களோட போராட்டம் பெரிய அளவுல அரசு அலுவலகங்கள்ல எதிரொலிக்கிறதுனாலும் அரசு பள்ளிகள்ல ஆசிரியர்கள் இல்லாததுனால மாணவர்கள் பாடத்தை கற்றுக்கிறதுலையும் வரக்கூடிய செய்முறை தேர்வு பொதுத் தேர்வுகளை எதிர்கொள்வதையும் மிகப்பெரிய அளவுல சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க. இதை கருத்துல கொண்டுதான் பள்ளிக்கல்வித்துறை இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது 17B பிரிவின் கீழே ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பள்ளிக்கல்வித்துறை முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த சுற்றறிக்கையில முக்கியமா 17B பிரிவில் கேட்டீங்கன்னா, ஏற்கனவே தலைமை செயலாளர் கேஷுவல் லீவ் முதற்கொண்டு ஆசிரியர்கள் விடுபெடுக்க கூடாது போராட்டத்திற்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதையும் மீறிதான் ஆசிரியர்கள் 3 நாட்களா போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா முந்த நாள் உயர்நீதிமன்றம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. அதன்படி 25ஆம் தேதிக்குள்ள ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் ஜாக்டோஜியோ போராட்டம் இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாடி இன்னைக்கு ஒவ்வொரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் ஒரு கட்டத்துல இருக்கும்போது நாளைக்கு ஆசிரியர்கள் வகுப்பறைக்கு போல அப்படின்னா மிகப்பெரிய அளவுல பிரச்சனை உருவாகும் அப்படிங்கிறதுனால பள்ளிக்கல்வித்துறை இந்த சுற்றறிக்கையை அனுப்பிச்சிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, ஜாக்டோஜியனுடைய உயர்மட்ட குழு கூட்டம் இன்னைக்கு கூடி ஒரு முடிவு எடுத்திருக்கு. போராட்டங்கள் வெவ்வேறு தளங்கள்ல நாங்க போராட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஜாக்டோஜியோ உயர்மட்ட குழு கூடி இந்த முடிவை வெளியிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஜாக்டோஜியனுடைய முடிவு ஒரு புறம், அரசோட முடிவு என்னவா இருக்கு அப்படின்னா, ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுத்து தற்காலிக ஆசிரியர்கள் மூலியமா வகுப்புகளை நடத்துவதற்கு முதன்மை கல்வி அலுவலருக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த தற்காலிக ஆசிரியர்கள் யாரை நியமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, பார்ட் டைம் டீச்சர், அதாவது பகுதி நேர ஆசிரியர்களை நியமிக்கலாம். அது மட்டும் இல்லாம இடைநிலை ஆசிரியர்கள்ல இளைய ஆசிரியர்களை நியமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி ஆசிரியர்கள் பாத்தீங்க அப்படி அது மட்டும் இல்லாம ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களையும் பாத்தீங்கன்னா வகுப்புகளைகள்ல பாடம் எடுக்கிறதுக்கு முதன்மை கல்வி அலுவலர்கள் அறிவுறுத்தணும் அப்படின்னு அந்த சுற்றறிக்கையில இருக்கு. இப்படிப்பட்ட அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்டோஜியோ எதிர்பார்த்திருப்பாங்களா என்னன்னு தெரியாது. ஆனா ஒவ்வொரு நாளுமே அவங்களுடைய போராட்ட களத்தை மாத்திக்கிட்டே இருக்காங்க. முதல் நாள் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அரசு அலுவலகங்கள்லயும் சென்னையில இருக்கக்கூடிய எழிலகத்துல போராட்டம் பண்ணாங்க. அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா ரிப்பன் பில்டிங்ல சென்னையோட மாநகராட்சி அலுவலகம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் பண்றாங்க. இப்படி ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டம் இருக்கிறதுனால மார்ச் மாசத்துல பொதுத் தேர்வு நடத்தப்பட இருக்கு. அது மட்டும் இல்லாம பிப்ரவரி முதல் வாரம் செய்முறை தேர்வு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தேர்வுத்துறை இயக்கம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில மாணவர்களுடைய கல்வி பெரிய அளவுல பாதிக்கப்படுங்கிறதுனால 10, 11, 12 பொதுத் தேர்வும் பெரிய அளவுல பாதிக்கப்படுங்கிறதுனால பள்ளிக்கல்வித்துறை இந்த அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்கு.